குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃப்ரைடே நிஃப்டி 461 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவா 23,622 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 335 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவா 24,030 அப்படிங்கிற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்டில் எப்படி இம்பேக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங்கான வாய்ப்பு இருக்குது. 24,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ப்ரைஸ் அதை கடக்கும் பட்சத்தில் 24,100, 24,200, 24,300 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ப்ரைஸ் 24,000 இன்னைக்கு தாண்டி ஓப்பன் ஆக போகுதா அல்லது 24,000ல ரிஜெக்ட் ஆக போகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,871 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இப்போதைக்கு ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அதை உடைக்கும் பட்சத்தில் 23,600 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. அடுத்ததா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி ஃப்ரைடே 1,638 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவா 56,814 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு கேப் அப் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால 57,425 அப்படிங்கிற பிரைஸை தாண்டி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 58,950 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அதுக்கு அடுத்ததா 60,563 அப்படின்றது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைடேயோட க்ளோசிங் தான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இப்ப வரைக்கும் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்ததா க்ரூட் ஆயில் பார்த்துடலாம். க்ரூட் ஆயில் ஃப்ரைடே 271 பாயிண்ட்ஸ் நெகட்டிவா 8,073 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க ஒரு கேப் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிருச்சு. ஒரு சின்ன கேப் தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு கேப் டவுன் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் க்ரூட் ஆயில பொறுத்த அளவுக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,582 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அதையும் பிரைஸ் உடைக்கும் பட்சத்துல 7,220 அப்படிங்கிற பிரைஸ் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. இன்னைக்கு க்ரூட் ஆயில் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்ப வரைக்கும் குளோபல் மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு க்ரூட் ஆயிலையும் ஒரு கேப் டவுனுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அடுத்ததா ருப்பியோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ருப்பி ஒரு ஃபிளாட்டா தான் ட்ரேட் ஆயிருக்கு. 95 rupees 0.10 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு ஃப்ரைடே அப்படிங்கிறத பார்ப்போம். FIS வழக்கம் போல ஃப்ரைடே 1000 கோடிக்கு செல் தான் பண்ணியிருக்காங்க. DIS 5,000 crore அவங்க பை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது, FIS அவங்களோட பையிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத இன்னைக்கு ட்ரேடிங்ல பார்க்கலாம். தேங்க்யூ.